சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். நான்காவது அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகம். தஸ்மாத் அஜ்ஞானசம்பூதம் கிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைபம் சம்யமம் யோகம் வைனம் சம்யமம் யோகம் ஆதிஷ்டோ உத்திஷ்ட பாரத. இப்ப நம்ம இத கடைசியா போன வாரம் பார்த்தோம். ஏ அர்ஜுனா, தஸ்மாத் ஆகவே. ஆகவேன்னா இந்த தஸ்மாத் நான் முன்னாடி இப்படி சொன்னேன். இந்த கர்ம சந்நியாசம் இருக்க, இதனால அந்த 3 பேர் முன்னாடி வாங்க. அதனால ஞான கர்மத்தினால ஞானம்தான் சிறந்தது, ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். அதனால அர்ஜுனா நீ கர்மத்தை செய். நல்லா இருக்க விஷயம். ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். அதனால தஸ்மாத் ஆகவே, ஏ பரத அர்ஜுனா, பரத குல தென்றலே, உன்னுடைய ஹிருதயத்துல கிருஷ்ணம், உன்னுடைய ஹிருதயத்துல அஜ்ஞான சம்பூதா ஆத்மனா, உனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அதெல்லாம் நீ கேட்டு, எப்படி கேட்கணுமா? ஏனம் சம்சயம், இந்த சந்தேகத்தை எப்படி எடுக்கணுமா? விவேக ஞானத்தினால, விவேகம் என்ற ஞானமாகிய வாரினால் அதை வெட்டி சிதைத்து, அதாவது சந்தேகத்தை கலைஞ்சு எல்லாத்தையும் நீக்கிட்டு சந்தேகத்தை எடுத்துட்டு நீ கர்மயோகம் புரிவாயாக, யோகம் செய்வாயாக. சமத்துவ மனசோட, ஈக்குவாலிட்டி மைண்டோட நீ உத்திஷ்டா, எழுந்துரு, போர் புரி அப்படி சொல்ற. இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணதெல்லாம் ஞானத்தினால உனக்கு இது கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், அப்படிலாம் விவரமா சொல்லிட்டு, உன்னுடைய சந்தேகம்லாம் இருந்தா ஞானத்தினால சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு நீ கர்மயோகம் செய். கர்மயோகத்தை செஞ்சு இந்த காரியத்தை செவ்வன செய். உனக்கு என்ன தொழில் வந்திருக்கிறதோ அந்த தொழிலை பிரமாதமா செய் அப்படின்னு இங்க முடிச்சார். இவர் கிருஷ்ணா என்ன நினைச்சிருந்தாரு, சரி நம்ம கிளியரா சொல்லிட்டோம், கர்மயோகம் ஞான யோகத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டோம். சோ கர்மயோகத்தினால மனசு தெளிவடைஞ்சு, மனசு தூய்மை அடைஞ்சு, ஞான யோகத்தினால ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணும். வெரி கிளியர் ரூட். பகவான் சொன்னது கிளியர் ரூட் இது. ஆனா நம்ம எப்படி சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கிற ஆளு எப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே இல்லையா? எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். கரெக்டா இங்க வாங்க அப்படி சொன்னா நேர ரைட்டா தப்பா போயிடலாம். அதனால வழி என்ன சொல்லுவோம், நீ அப்படியே நேரா வந்தினா இடது பக்கம் ஒரு ரோடு வரும், அதுக்கு திரும்பப்படாது, அதை தாண்டி நேரா வா அப்படி சொல்ல வேண்டியிருக்கேன். எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கிறதோ அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டு சொல்ல வேண்டியது ஆச்சாரியோட பொறுப்பு. அதனால இந்த கடைசி ஸ்லோகத்துல இவர் முடிச்சுட்டன்னு ஒரு தெம்பா இருக்கும்போது திருப்பி ஒரு கொஸ்டினோட எழுந்துக்கிறார். இவனுடைய ஐடியா என்னன்னா, இப்ப இருக்கிற யுத்தத்துல பிரச்சனையில எப்படியாவது தப்பிச்சுடணும், இதுதான் ஐடியா. நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துட்டுன்னா உங்களை மாதிரி வந்துடலாம் போல இருக்கு சார், சன்னியாசியா அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுன்னு வச்சுங்க, சிவனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு. சரி விட்டுட்டு வாங்க, விட்டுட்டும் வர முடியாது, விட்டுட்டு வரணும் போல தோணும். அதாவது எஸ்கேபிசம். நமக்கு ப்ராப்ளம்ஸ், கிரைசஸ், பிரச்சனை வரும்போது அதுல இருந்து விடுபட்டா போறோம் போல தோன்றது. ஏன் இனிமே இதுல பிரவருத்தியே பண்ணக்கூடாது, நிவர்த்தி மார்க்கத்துக்கு. ஆக வேதம் 2 விஷயம் சொல்றது, பிரவருத்தி மார்க்கம்,
நிவர்த்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கத்துல கிரகஸ்தர்கள், நிவர்த்தி மார்க்கத்துல துறவிகள், சன்னியாசிகள். அப்படி சொல்லி சன்னியாசத்தினால்தான் ஞானம் கிடைக்கும், ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும். என்ன சொன்னீங்க? பிரவருத்தி, அந்த நிவர்த்தி, நிவர்த்தி தான் ஞான மார்க்கம், ஞான மார்க்கத்தில் தான் ஞானம் கிடைச்சதா மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கிறதுனா என்ன அர்த்தம்? எல்லா ப்ராப்ளம் பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும். இது ரூட். அதனால இவ கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. ஏற்கனவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்டா. எங்க 3வது அத்தியாயத்தில் கேட்டா, நீ கோரமான இந்த யுத்தத்துல ஈடுபடுத்துறேன், போர் செய்ய அப்படி சொல்ற. ஆனா ஞானம் தான் பெஸ்ட் நீ சொல்ற. ஞானம் பெஸ்ட் சொல்லும் போது எனக்கு ஏன் ஞானத்துல விட்டுடாம திருப்பி எனக்கு யுத்தத்துல செய்ய சொல்ற? அப்படி கேட்ட. அப்படி கேட்ட. ஆனா பவ்யமா கேட்கிறான். ஏன்னா இப்போ யார்கிட்ட பேசுறான்? குரு கிட்ட பேசுறான். குரு கிட்ட பேசுறான். அதனால எனக்கு டவுட் சிஷ்யன் நீ புரியுற வரைக்கும் கேட்டுட்டே இருக்கலாம். குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அவருக்கு புரியுற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும், தலைக்காம சொல்லணும். நாம ஏதோ நம்பிக்கையில அவர் கரெக்டா தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு மூடமா நினைச்சு கூடாது. நிச்சயமா டவுட் கேட்கணும். டவுட் இருந்துனா டவுட் 2 பேருக்கு கிடைக்கும், வராது. 2 பேருக்கு டவுட் வராது. ஒரு சைடு ஆண் சைடு, இன்னொரு சைடு பெண் சைடு. அப்படி இல்ல. யாருக்கு டவுட் வராது? புரிஞ்சவங்களுக்கு டவுட் வராது. ஒண்ணுமே புரியலன்னா டவுட் வராது. இது புரிஞ்சும் புரியாமல் இருக்க அவங்களுக்கு டவுட் வரும். அப்புறம் புரிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க, கன்ஃபார்ம்டா ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுப்போம், திருப்பி சொல்லும் போது டவுட் வந்துடும், சந்தேகம் வந்துடும். அதனால இவனுக்கு அடிக்கடி சந்தேகம் வருது. ஆனா கூட ஒரு சிரத்த இருக்கு, பகவான் மேல சிரத்த இருக்கிறது. இவர் கரெக்டா நம்மள வழி நடத்தி செல்வார்ன்ற ஒரு தைரியம் இருக்கு. அதனால திரும்ப திரும்ப கேட்கிறான். சோ அதனால இந்த 5வது அத்தியாயம் இவன் கேள்வி கேட்கறதுனால இந்த 5வது அத்தியாயம் உற்பத்தி ஆகிறது. ஓகே, இந்த 5வது அத்தியாயத்துல என்ன விஷயம் இருக்கிறது? நம்ம வழக்கம் போல ஒரு அத்தியாயத்தினோட கண்டென்ட் சொல்லிடுவோம், பேக்கேஜ், அதுக்குள்ள இருக்க ரகசியத்தை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் எலாபரேட்டா சொல்லுவோம் நம்ம. இது நம்மளுடைய ஐடியா. இதுல இந்த 5வது அத்தியாயத்துல 3 டாபிக் மெயினா இருக்கிறது. ஓகே, என்ன டாபிக் இருக்கு? நிஷ்டாத்வயம். நிஷ்டாத்வயம், துவயம்னா 2, நிஷ்டனா வாழ்க்கை முறை. 2 வாழ்க்கை முறையை பற்றி பேசுவது இந்த 5வது அத்தியாயம். ஓகே, கர்ம சந்நியாச யோகம் இந்த 5வது அத்தியாயம். 2வது டாபிக் என்ன? யோகத்வயம். யோகத்வயம் அதாவது 2 சாதனா முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு கர்மயோக சாதனம், இன்னொன்னு ஞான யோக சாதனம். 2 வாழ்க்கை முறை, 2 சாதன முறை. அப்புறம் 3வது டிசிப்ளின். சில டிசிப்ளின் வரணும், ஒழுக்கங்கள் வரணும். அதனால சாதனானி. சாதனானி அதுலயும் சொன்னோம். சாதனானி இந்த 5வது அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது நமக்கு. 3வது அத்தியாயமும் 4வது அத்தியாயமும் கம்பைன் பண்ணிட்டா இது 5வது அத்தியாயம். 5வது அத்தியாயம் புதுசு இல்ல. அது ஏற்கனவே சொன்ன விஷயத்துல இவன் திருப்பி கேள்வி கேட்கறதுனால திருப்பி அதை விவரமா சொல்ல போற. ஓகே, அதனால நம்முடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும்? கர்மயோகத்தினால மனசை சுத்தப்படுத்திட்டு ஞான யோகத்தை அடைஞ்சு மோட்சம் அடையணும். மோட்சம் மீன்ஸ் மன நிறைவு, முழு மன நிறைவு, மனசாந்தி, மன அமைதி, பூர்ணம். அதுதான் சரியான வார்த்தை, பூர்ணம். பூர்ணம்னா என்ன? கம்ப்ளீட். அப்புறம் இனிமே எதையும் தேட வேண்டாம். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், குறை கிடையாது. குறையற்ற நிறைவான வாழ்வு, பூர்ண வாழ்வு. அதுக்கு பேர் மோட்சம். இது வேணுமா வேண்டாமா? இல்ல கொஞ்ச நாளுக்கு குறையோடு இருக்கேன் சார், ஒரு 6 மாசத்துக்கு நான் கொஞ்சம் குறையோடு இருக்கேன், ஏதாவது குறைய கட்டிட்டு அழறேன் அப்படின்னு அப்படி யாரும் விரும்புறதில்லை. எல்லாருமே புத்திசாலி, நிறைவா வாழணும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இந்த மூச்சு காத்து போகும்போதே நிறைவா இருக்கு, எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், ஆனந்தமா இருக்கேன், சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம எல்லாருமே விரும்புறோம். ஓகே, அதுக்கு தான் இந்த வழியெல்லாம் சொல்றது.
அது எப்படி செய்யறது? சித்த சுத்தி அடைஞ்சு மன தூய்மை அடைஞ்சு அதன் மூலியமா இந்த சிரவணம் இப்ப கேட்கிறோமே அந்த விஷயத்தை கேட்டோம்னா அதுல ஞானம் விஷம் கிடைக்கும். கிடைச்சதுன்னா நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். தெரிஞ்ச ஐடியா கீ பாயிண்ட். ஏன்னா வேதத்திலையும் கர்ம காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு. அது ரெண்டு விஷயம் தான் பகவான சொல்றாரு. பகவான் ஏற்கனவே கேட்டான், ஏ ஜனார்தனா நீ கர்மத்தை விட ஞானம் வசந்தது சொல்ற, ஆனா நீ யுத்தத்துல செய்ய வைக்கிறேன்னு சொல்லிட்டு 3வது அத்தியாயத்துல 1st ஸ்லோகத்துல ஏற்கனவே ஸ்டார்ட் ஜியாயசி சேத் கர்மனஸ்தே மகாபுத்திர் ஜனார்தன தக்கிம் கர்மணி கோரே மாம் நியோ ஜயசி கேசவா. ஏ கேசவா, ஜனார்தனா நீ இந்த கோரமான யுத்தத்துல செய்ய சொல்றிய, இது என்ன அநியாயம்? எப்படி எனக்கு நிச்சயமா எது உண்டோ அதை சொல்லு அப்படின்னு கேட்கிறான். 3வது ஸ்லோகத்துல பகவான் கிளியரா சொல்லிட்டாரு. வேதத்துல இருக்கிற விஷயத்த அங்க டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த ஸ்லோகம் புரியலன்னா முழு பகவத்கீதை புரியாது. முழு பகவத்கீதை புரியலன்னா வேதம் புரியாது. வேதம் புரியாதுன்னா நம்ம வாழ்க்கை புரியாது. வாழ்க்கை புரியாதுன்னா எழுத்து வீடு பக்கத்து வீடு மாதிரி சம்சாரத்துல உழன்று உழன்று ஒரு நாள் நீங்க விரும்பாமைய உயிர் பறிச்சுன்னு போடுவான். நம்ம கிட்ட கேட்டா எடுத்துட்டு போவான், இன்னைக்கு வரட்டுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்கறதில்ல. டக்குன்னு ஒரு நாள் போயிடும், இன்கம்ப்ளீட் ஆயிடும். லைஃப் ஹோல் லைஃப் இன்கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, அதனால இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுண்டா ரொம்ப குணம். லோகேஸ் மின் விவிதா நிஷ்டா த்விதா நிஷ்டா, 2 நிஷ்டை நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். புரா புரோக்தா மயா நக, இது நான் சொல்லலப்பா, புரா புரோக்தா பழைய காலத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினா. இங்க டெக்னிக்கல் வேர்டு என்ன? சாங்கியம் யோகம். சாங்கியம் யோகம் டெக்னிக்கல் வேர்டு. ஓகே, சாங்கியம்னா ஞான யோகம். யோகம்ன்ற வார்த்தை கர்ம யோகம். கர்ம யோகம்ன்றது பிரவருத்தி மார்க்கம், ஞான யோகம்ன்றது நிவர்த்தி மார்க்கம். இந்த பிரவருத்தி நிவர்த்தி ஒண்ணும் புரியலையே. அப்படின்னா பிரவருத்தினா இல்லறத்துல இருக்கவங்க பிரவருத்தி மார்க்கம், துறவரத்துல வந்தவங்க நிவர்த்தி மார்க்கம். ஓகே, இங்க பிரவருத்தினால மோட்சம் கிடைக்காது. நிவர்த்தி மார்க்கத்துல ஞானத்தை அடையும் போது மோட்சம் கிடைக்கும். ஓகே, அப்படின்னா இல்லறத்தானுக்கு மோட்சமே கிடையாது. அப்படி வருது இந்த ரிசல்ட். தப்பா கூட புரிஞ்சுக்கலாமே. இப்ப பிரவருத்தியில பண்ணின வரைக்கும் மோட்சம் கிடையாது. நிவர்த்தி மார்க்கத்துக்கு ஞான யோகத்தை அடைஞ்சாதான் மோட்சம். அந்த மோட்சம்னா நான் எல்லா ப்ராப்ளம் கிரைசஸும் என்னை விட்டு போகணும். ஓகே, அப்படின்னா என்னன்னா நமக்கு புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. புருஷஸ்ய அர்த்தத்தை இது புருஷார்த்தா. யாரு எந்த புருஷ மனிதன் அடைய வேண்டியது நாம நிறைய வச்சிருக்கோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? 4 விஷயம் சொல்றது இல்லையா? அந்த புருஷார்த்தம் நமக்கு தரவா தெரியணும். அதுக்குதான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறோம். மனுஷ ஜென்மம் எடுத்தது அதுக்காகத்தான், அதை அடையறதுக்கு தான், அது கம்ப்ளீட் பண்றதுக்கு தான். ஓகே, ட்ரிபிள் இ எடுக்கிறது, ஐடி எடுக்கிறது, இடி எடுக்கிறது, ஊட்டி எடுக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? அர்த்தா இல்லையா? அர்த்தம் எதுக்கு? சும்மா பொருள் பணம். இந்த பணம் விசித்திரமான விஷயம். பணம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க இந்த ரூம்லயே வச்சுட்டு ஒரு 10 லட்சம் கையில கொடுத்துட்டு இதை விட்டு தாண்டி போக கூடாதுன்னு சொல்லி பணத்தையும் வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பணம் நிறைய விஷயம் கொடுக்கறது இல்ல. இடத்த வாங்கலாம், பொருளை வாங்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கலாம், எல்லாம் ஆல் செக்யூரிட்டி அண்ட் ஜாய் இல்லையா? பிளஷர் அண்ட் ஜாய், செக்யூரிட்டி கிடைக்கிறது, இன்பத்தையும் அது பாதுகாப்பையும் கொடுக்கறது அங்க கிடைக்கிறது. கொஞ்ச நாள் நமக்கு புத்திக்கு வருது, என்ன வருது? பணம் மாத்திரம் அடைஞ்சவன் சந்தோஷமா இல்லை, செக்யூரிட்டி மாத்திரம் அடைஞ்சவன் சந்தோஷமா இல்லை இல்லையா? நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பணம் இருந்தா 1000 ரூபாய் இருந்தா ஒரு சந்தோஷம், 10,000 இருந்தா ஒரு சந்தோஷம், 10 லட்சம் இருந்தா ஒரு சந்தோஷம். இது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும்ல. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா லட்சம் கோடி கூடும் போது ப்ராப்ளம் குறைவா இருக்கா அதிகமா இருக்கா?
அதிகமா இருக்கு. அது இந்த பணத்தை அடையறதும் கஷ்டம், அடைஞ்ச பணத்தை பொருளை காப்பாத்துறதும் கஷ்டம். இல்ல அது என்னை விட்டு போகும்போது கஷ்டமோ கஷ்டம், துக்கமோ துக்கம். ஆக இவன் என்ன யோசிக்கிறான், ஓ நமக்கு தர்மம் கொஞ்சம் இருக்கணும். தர்மம் மீன்ஸ் புண்ணியமா இருக்கணும். அதான் தர்மத்துக்கு வரா, புண்ணிய காரியம் பண்ணி நம்மளை கொஞ்சம் ஃபேவரபிள் சிச்சுவேஷன் பண்ணிக்கணும், பகவான் கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னு தர்மத்துக்கு வரா. தர்மத்துக்கு வந்த பிறகு இன்கம்ப்ளீட் ஆகிறது. இன்கம்ப்ளீட் ஆகும் போது ஓ மோட்சம் ஒரு புருஷார்த்தம் இருக்குது அப்படி நமக்கு வருது. அப்போ புருஷார்த்தம் அர்த்த காம தர்ம மோட்சம். ஆனா அப்படி நம்ம சாஸ்திரம் சொல்லல, எடுத்தோடனே டிக்ளேர் பண்ணது தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மத்தோட பொருள் சம்பாரிச்சு தர்மத்தோட என்ஜாய் பண்ணி அப்படி பண்ணும் போது நீ அத கர்மமா தர்மமா செய்யும் போது சித்த சுத்தி கிடைக்கும், மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு. ஆக இந்த தர்ம அர்த்த காம மோட்சவை ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். தர்ம அர்த்த காம ஒரு போர்ஷன் அண்ட் மோக்ஷா இன்னொரு போர்ஷன். இந்த தர்ம அர்த்த காம பிரயஸ், அந்த மோக்ஷன்றது ஸ்ரேயஸ். இந்த மூணு இன்பத்தை கொடுக்கக்கூடியது, மோக்ஷன்றது நன்மையை கொடுக்கக்கூடியது. இன்பம் கொடுக்கறதெல்லாம் நன்மையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நன்மையை கொடுக்கறதெல்லாம் இன்பம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்பம் சிறந்ததா நன்மை சிறந்ததான்னு கேட்டா எது சிறந்தது? நன்மை தான் சிறந்தது சொல்லணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதுதான் சிறந்தது. ஓகே, அப்ப இன்பத்துக்குள்ள இருந்து நம்ம நன்மைக்கு டிராவல் பண்றது அந்த புருஷார்த்தத்திலேயே இருக்கிறது. அப்போ இவர் கோல் மேக்சிமம் என்னன்னா மோக்ஷம், பரமார்த்த புருஷார்த்தம். நாலு சொன்னாலும் ஒண்ணுதான், அது என்ன? மோக்ஷ புருஷார்த்தம். இந்த பிறவி பந்தத்திலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கணும், துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், அல்லது நிறைவு அடையணும். இது மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு இதுதான் இது ரூட். இதற்கு நம்ம வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மனுஷ வாழ்க்கை முறைக்கு பாத்தீங்கன்னா அதுவும் 4 ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு சாதாரணமா ஆசிரமம் சொன்னா துறவிகள் இருக்கிற இடம் ஆசிரமம் சொல்லுவோம் இல்லையா? கந்தாசிரமத்துக்கு போனேன், புட்டபர்த்தி ஆசிரமத்துக்கு போனேன் இல்லையா? அப்படி இந்த மாதிரி ஆசிரமங்கள, ஆசிரமம் சொன்ன யாராவது சுவாமிகள் அங்க இருப்பாங்க, சாதுக்கள் இருப்பாங்க, மகாத்மாக்கள் இருப்பாங்க, அவங்க ஆசிரமம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க என்ன, அதுவும் ஆசிரமம் தான். நீங்க வீட்டுல இருக்கீங்களே அதுவும் ஆசிரமம் தான். அதுக்கு பேரு கிரகஸ்த ஆசிரமம். வீடு கூட ஆசிரமம் தான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சு. ஓ நாங்க கூட ஆசிரமத்தில் தான் இருக்கோமா, அப்ப அங்கேயும் பிரச்சனை வருமானு கேட்க கூடாது. நம்ம வாழ்க்கைய 4 விதமா பிரிக்கலாம். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். ஓகே, இது இது அப்போ நீங்க சந்நியாசத்திலிருந்து தப்பிக்க முடியாது சொல்ல வருது இது. ஓகே, நீங்க இந்த பிரம்மச்சாரியில இருந்து ஆரம்பிச்சா ஸ்டூடெண்ட் லைஃப், ஃபேமிலி லைஃப், ரிட்டையர்மெண்ட் லைஃப், இன்னொரு லைஃப் என்ன, ஓல்டேஜ் ஹோம் லைஃப். அது ஓல்டேஜ் ஹோம் லைஃப்னா என்ன அர்த்தம்? மற்ற பேரங்க பிள்ளைங்கெல்லாம் புஷ் பண்ணி நீ வீட்டை விட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு வேற வழி இல்லாம வெளியில வர்றது, புஷ் பண்ணி வெளியில வர்றது ஓல்டேஜ் ஹோம். தானா வந்துட்டா சன்னியாசம். தம்பி பொறுப்பெல்லாம் எடுத்துக்கோ, நான் வருத்தமா அப்படி சொன்னா, ரகு சொன்னா அஜன் கிட்ட, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன், என் பொறுப்பெல்லாம் முடிஞ்சது, நான் புறப்புறம்பா வானப்பிரஸ்தத்துக்கு போறேன் சொன்ன. அப்பாவும் பிள்ளைய ரொம்ப ரொம்ப திக்கு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், பாசம், 2 பேருக்கும் பாசம். சொன்னா நீ போ, அதுதான் ப்ரொசீஜர் கூட, நம்ம நாட்டோட ப்ரொசீஜர். நீ வேற ரகுவா இருக்க, நீ இந்த வம்சத்துக்கு தலைவனா இருக்க, அதனால நீ இந்த எல்லை பார்டர்லயே நீ போய் அங்க இரு வானப்பிரஸ்தம். ரகு சொந்த ஊர்லயே சன்னியாசியா இருக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? எனக்கே தெரியும். அதனால எங்கேயாவது காணாம போயிட்டா பிரச்சனையா இருக்காது. புது ஆறு, புது ஆளு, புது இடம் எல்லாம் அப்படி அப்படியா இருக்கும். சொந்த ஊர்லயே பிரச்சனை இருக்கும். 2 பிரச்சனை இருக்கும். ஒண்ணு ஏற்கனவே நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பா, நம்ம ஊர்
சன்னியாசி தானே அப்படின்றான். ரெண்டாவது அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப உரிமையோட எடுத்துப்பான். ஒரு சொன்னாலும் முன்னாடி சொன்ன மாதிரியே மதிப்பு கொடுக்க மாட்டான். ரெண்டும் ப்ராப்ளம் தான் சொந்த ஊர்ல. அதனாலதான் கூறாமல் சன்னியாசிக்குள் காணாம போயிடு அப்படின்றான். இதெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, ஆனா இந்த ரகு, எனக்கு ரகு தான் தைரியம் கொடுத்தாரு. அவர் ராஜ்யத்திலே அந்த பார்டர்ல போய் ஒதுங்கி ஆசிரமத்தார். பியூட்டிஃபுல் வர்ணனை அந்த ரகு வம்சத்துல பியூட்டிஃபுல்லா கவி காளிதாஸ் சொல்றான். பியூட்டிஃபுல்லா வர்ணிக்கிறான். நேற்றுக்கு வரைக்கும் ராஜாவா இருந்தவன், பட்டாம்பி அந்த கொடையெல்லாம் இருந்தவன் மர உரி தரிச்சு குடிசையில இருக்கான். இந்த பையன் சின்ன பையன் இருந்தா பட்டு பீதாம்பரம் உடுத்துண்டு அந்த சத்திரத்தோட அந்த கொடையோட அரசாள்றான் அப்படி சொல்றாங்க. இவனுக்கு அவனுக்கு ஒப்பிட்டு பல விதமான ஒப்பிட்டு காரியத்தை சொல்றாங்க. அந்த விஷயத்த ரொம்ப அழகான ஒப்பிட்டது. ஆக நம்ம ஊர்ல ரகு வம்சம், சூரிய வம்சம் சரி, அந்த சந்திர வம்சம் இருக்கிறது. பாண்டவர்களுக்கு முன்னாடி இருக்க திருதராஷ்டிரர்கள், அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் சத்தியவதி, அவங்க அந்த குரூப் எல்லாருமே வயசு ஆன பிறகு வானப்பிரஸ்தத்துக்கு போய் சன்னியாசம் அடிச்சுப்பாங்க. இதுதான் கரெக்ட். அப்போ ஒரு மனுஷன் கிரகஸ்தத்திலிருந்து கிரகஸ்தத்து உள்ளர போய் கிரகஸ்தத்திலே இருந்து கிரகஸ்தத்திலே இறந்துடக்கூடாது. 8th ஸ்டாண்டர்ட்ல போய் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட்லயே இருந்துடக்கூடாது. கம் டு 9th ஸ்டாண்டர்ட். ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சோம்னா திருப்பி வேலிடரி ஃபங்க்ஷன் பண்ணி வெளியில வந்துடணும். காலேஜுக்குள்ள நுழைஞ்சோம்னா வெளியில வரணும். எதுக்குள்ள நுழையுமா வெளியில வரணும். எஸ்பெஷலி பொண்ணா பிறந்தாத்துல இருந்து வெளியில வரணும். இந்த பொண்ணு கொஞ்சம் பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு குடும்பத்தை சூழ்நிலை இருந்து அது ஷிஃப்ட் ஆகிறது. அங்க கொஞ்சம் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறது. அதனாலதான் பூந்த வீட்டு கூட விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏற்கனவே ட்ரைனிங் இருக்கு. இந்த பசங்க லைஃப் தான் பாவம். ஒரே இடத்துல இருந்து ஒரே வீட்டுல தான் இருக்கணும். அதுக்காக பொண்ணு வீட்டுல போயிட முடியுமா? என்ன மரியாதை போயிடும். சரியா? அப்போ சந்நியாசம் சந்நியாசத்துக்கு ரெடி பண்றதுதான் வானப்பிரஸ்தம். ஓகே, இது கிரமமா இருக்கிற சந்நியாச முறை. ஓகே, இந்த சாப்டர் ஏன் இப்ப சன்னியாசத்தை பத்தி இப்ப ஹைலைட் பண்ணிருக்கோம்னா, இது கர்ம சந்நியாச யோகம். இந்த 5வது டாபிக், 5வது அத்தியாயத்தை சன்னியாசத்தை பத்தி பேசுறோம். அதனால யாராவது ரொம்ப புதுசா வந்திருக்கீங்கன்னா ரொம்ப லக்கு, வந்த உடனே சன்னியாசத்தை பத்தி பேசுறோம். அடுத்த வாரம் கிளாஸுக்கு வரலாமா வேண்டாமா சன்னியாசம். அதனால சன்னியாசி சொன்னாலே பயம். அதுவும் தமிழ்நாட்டுல சன்னியாசின்னா கேவலப்படுத்திட்டா. பேப்பர் எல்லாம் போட்டு நான் இப்ப ட்ரெயின்ல ஏர்போர்ட்ல போகும்போது ஒரு மாதிரி பாப்பா. நான் கோயம்புத்தூர்ல உட்கார்ந்தேன். அந்த எல்லாம் போட்டுக்கலாம் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்த உடனே பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து தூரக்க. நான் உட்கார்ந்த உடனே அவர் எழுந்துட்டார். மரியாதைக்கு இல்ல, பயந்துண்டு. ஒரே இடத்துல நம்ம ஊர்ல அவ்வளவு விசேஷம் பண்ணிருக்கான் சன்னியாசத்துக்கு மரியாதை. ஆனா நீங்க வடக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, எனி சன்னியாசி சம்பந்தமே இல்லாம நமஸ்காரம் பண்ணுவான். சம்பந்தமே இல்ல, சன்னியாசினா சம்பந்தம், நம்மளோட சம்பந்தப்பட்டவர், புனிதம். அப்படி இருந்தது. இங்க கெடுத்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு 20-30 வருஷமா போட்டோம். இந்த சன்னியாசன்றது நம்முடைய சதுர்த்த ஆசிரமத்துல ஒரு கிரமமா வருது. ஓகே, இங்க பகவான் இந்த கிரகஸ்த சந்நியாசத்தை வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றார். ஓகே, அப்போ சந்நியாசன்றது 2 விதமா இருக்கிறது. ஒண்ணு விவிதிஷா சந்நியாசம். ஒரு சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். இன்னொரு சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். வித்வத் சந்நியாசம். வித்வத் சந்நியாசம் என்றது, வித்வத் சந்நியாசம்ன்றது ஞானம் அடைஞ்சு ஞான நிலைய நிஷ்டையாக்கிறதுக்காக ஞானியோட சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம்ன்றது பிரம்மச்சாரி நம்மளுடைய வாழ்க்கையில சதுர்த்த ஆசிரமம் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம். பிரம்மச்சாரியிலிருந்து டைரக்டா சந்நியாசத்துக்கு வரலாம். பிரம்மச்சாரியிலிருந்து கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசத்துக்கு வரலாம். பிரம்மச்சாரியிலிருந்து
கிரகஸ்தனா இருந்து இறந்துள்ளான். 3 டைப் இருக்கு. ஓகே, இப்ப இந்த 3 டைப்ல நம்ம எங்க வரோன்றத முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். ஓகே, இது 3 டைப்ல இருக்கிறது. விவிதிஷா சந்நியாசம்ன்றது அவன் ஞானத்தை அடையல, ஆனா கொஞ்சம் வைராக்கியம் கிடைச்சதுனால இந்த உலகத்துல இருக்க அனித்தியத்துல புரிஞ்சுண்டு எது சத்தியம் அதை தேடுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சந்நியாசத்துக்கு எடுத்துக்கிறான். வைராக்கியம் கொஞ்சம் மந்த வைராக்கியம் கிடைச்சிருக்கிறது, அதுல கிடைச்சுண்டு முழு டைமும் சந்நியாசத்துக்கு போய் அதுல கர்மயோகெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நிஷ்டையெல்லாம் அனுசரிச்சு அதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசத்துக்கு வரணும். வித்வத் சந்நியாசத்துக்கு வரணும். ஓகே, பூர்ணமான சந்நியாசத்துக்கு வரணும். ஞானத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் வரணும். இந்த விவிதிஷா சந்நியாசி இருக்கான அவன் ஞானி கிடையாது, அஜ்ஞானி தான், கிரகஸ்தன் மாதிரி தான். ஆனா வாழ்க்கை முறைய அவன் செலக்ட் பண்றது துறவு வாழ்க்கையை செலக்ட் பண்றான். ஓகே, அதுல பகவான் என்ன சொல்றாரு, 2 வாழ்க்கை முறை இருக்கு. ஒன்னு கிரகஸ்த வாழ்க்கை முறை, இன்னொன்னு சந்நியாச வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறைக்கு லைஃப் ஸ்டைலு அது மோட்சத்தை கொடுக்காது. டிரெஸ் சேஞ்ச் பண்ணி ஆசிரமத்தை சேஞ்ச் பண்ணிட்டா மோட்சம் கிட்டுமானா கிட்டாது. கிட்டும் யாரை கண்டால், ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும் பாடுவா சபரிமலையில. அது மாதிரி இந்த டிரெஸ் போட்டுட்டா இம்மிடியா மோட்சம் கிடைச்சிரும்னா நிறைய பேர் மோட்சத்துக்கு போயிருக்கணும். ஆனா நான் பார்த்த சாதுஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. ரிஷிகேஷ் எல்லாம் நிறைய சாதுஸ் பார்க்க. இந்த கிரகஸ்தனே ஃபார் பெட்டர் மாதிரி தெரியுது. கிரகஸ்தனே ஃபார் பெட்டர். நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா அவன் அந்த பொருளுக்கும் சின்ன சின்ன பொருளுக்கும் அவன் படுற அவஸ்தை இருக்கிறத கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பொருளை சேர்த்து வச்சுக்கிறது எல்லாத்திலயும் இருக்கிறது, ஆசை நிறைய இருக்கிறது, ஆசையை விடல. ஏதோ ஒரு வைராக்கியத்துல வந்துட்டான். வீட்டுல சண்டை போட்டு வந்திருப்பான், எதையோ சண்டை போட்டு வந்துட்டான் அந்த பக்கம். அதுக்கப்புறம் சன்னியாசம். இந்த சன்னியாசம்ன்றது ரொம்ப கஷ்டம், பகவான் பின்னாடி சொல்ல போற. ஓகே, இந்த சன்னியாச பத்தி. அப்போ இந்த துறவு வாழ்க்கை வந்ததுனால மாத்திரம் மோட்சம் கிட்டாது. கிரகஸ்தனுக்கு மாத்திரம் இருந்துட்டா, அப்ப கிரகஸ்தனா இருந்தா மோட்சம் கிட்டிடுமா சார்? கிட்டாது. அப்போ வாழ்க்கை முறை மோட்சத்தை கொடுக்காது, சாதனா முறை மோட்சத்தை கிட்டும். நல்லா புரிஞ்சுக்கலாம். சாதனா முறை 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு கர்மயோக சாதனை, இன்னொன்னு ஞான யோக சாதனை. இந்த கிரகஸ்தன் கர்மயோகத்தை புரிஞ்சு ஞான யோகத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையலாம். இந்த விவிதிஷா சன்னியாசி இருக்கான அவன் கூட கர்மயோகம், அவன் லெவல்ல கர்மயோகம் என்ன இருக்கிறதோ அவங்க ஆசிரமத்துல துறவு வாழ்க்கையில அதை செஞ்சு ஞானத்தை சிரவண மனநெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மோட்சத்தை புரியுதோ. அப்போ இது இது வித்வத் சன்னியாசின்றது ஞான நிலையை அடைஞ்சு ஞானத்தை நிஷ்டை அடையறதுக்கோ அந்த ஞானத்தை துறவுக்கு போலாம். இப்ப யாக்ஞவல்கியர்னு ஒருத்தர் இருந்தார். யாக்ஞவல்கியர் ஞானத்தை அடைஞ்சவர். அவர் மேரேஜ் ஆனவர். அவர் 2 ஒய்ஃப் அவருக்கு யாக்ஞவல்கியருக்கு 2 ஒய்ஃப். அவர் மைத்ரேயி கார்கியாயி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தி போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. சொத்தெல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. இன்னொருத்தி சொன்ன உங்களுக்கு நாங்க என்ன துக்கத்தை கொடுத்தோம், வேலைக்கு காஃபி போட்டு கொடுத்தோமே, சாப்பாடு போட்டோமே, எல்லாம் தான் கரெக்டா பண்ணணும், எதிர்த்தெல்லாம் பேசவே இல்லையே, ஒரு தடவை கூட பேசலையே, சந்தோஷமா தானே இருந்தீங்க, எதுக்கு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போறீங்க? இல்ல இந்த வாழ்க்கை இருக்க அது மோட்சத்தை கிட்டாது, மன நிறைவு கொடுக்காது. இந்த அர்த்தகா அது பணமோ மத்ததோ இந்த பசு இந்த செல்வம்லாம் இருக்க அது மன நிறைவு கொடுக்காதப்பா. அவ மைத்ரேயி நல்ல உஷாரான பொண்ணு. மைத்ரேயி கேட்டா அப்போ இந்த மாட்டெல்லாம் கொடுத்து சாணி எடுத்து என்ன போட சொல்றியா, நீ மாத்திரம் மோட்சத்துக்கு போ. மோட்சம்னா என்ன எனக்கு சொல்லலாமா? பெண்கள்லாம் கேட்கலாமா, கேட்க கூடாதா? இல்ல பெண்கள் ஆண்கள்லாம் பிரச்சனை கிடையாது. யார் ஒருத்தர் சிரத்தையோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லணும்னு சொல்றது. நீ விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா சொல்றேன் இல்லையா? அது நமக்கு சம்பந்தப்பட்டவங்க கிளாஸ்ல அட்டென்டிவா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்துமா. சில பேரண்ட்டுக்கு
இவங்க கேட்கறாங்க இல்லையா, அவங்க கேட்கறாங்க. இதோட அம்மா வந்தது அங்க யோகேஷா, அவங்க ஹஸ்பண்ட் எப்படியே கூட்டிட்டு வந்து கிளாஸ். இந்த அம்மா கிளாஸ் கவனிக்கல, அவர் கவனிக்கிறாரா? அவர் கவனிச்சுட்டா எனக்கு பிரச்சனை இருக்காது, கிளாஸ்க்கு வருது. ஓகே, நியாயம்தான். அதனால அப்படி கவனமா இருக்கும். அதனால மைத்ரே ஒய்ஃப் வந்து வேற எதையோ கேட்காம, அக்கௌண்ட் அந்த பணம் கேட்காம ஞானத்தை கேட்கிறாள். இதை வர ஒரு டீச்சருக்கு வேற சந்தோஷமான விஷயம் எதுவும் கிடையாது. உடனே அவளுக்கு சொல்லப்பட்டதுதான் பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு முக்கியமான பாகம் பிரயத்துல. அப்போ இந்த யாஜ்ஞவல்கியார் கிரகஸ்த வாழ்க்கையில பூர்ணமா அனுபவிச்சு அதுல சித்த சுத்தி அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தை நிஷ்டை அடையறதுக்காக வித்வத் சன்னியாசியா போறார். இப்ப சங்கர் இருக்காரு, ஆதிசங்கர், அவர் வந்து விவிதிஷா சன்னியாசி. ஏன்? அவருக்கு அப்ப ஞானம் எல்லாம் கிடையாது. ஓகே, வைராக்கியம் கிடைச்சது. வைராக்கியம் எப்படி கிடைச்சது? அவங்க ஊர்ல கேரளத்துல இது கூத்து, நாடு முழுக்க கூத்து போடுவாங்க. அப்பெல்லாம் கூத்து உண்டு. 10 நாள், ஒரு மாசம் 6 மாசம் கூத்து போடுவாங்க, டிராமா கட்டி கூத்து போடுவாங்க. அதுல அவங்க ஊர்ல போட்டதே, காலடியில போட்ட கூத்து என்னன்னா கட்டோபனிஷத்து, உபனிஷத்து கூத்து. அந்த யமதர்மன் குதிச்சு ஓடும், குதிப்பா. இங்க வந்த பாரு, அந்த தெரியுமா கூத்து பார்த்திருக்கீங்க நீங்க? ஒரு கட்டை கத்தி இருக்கும், ஒரு தட்டு தட்டுவான், ஒரு குத்திட்டு ஒரு கரகரன்னு சுத்துவான். அந்த பயங்கரமா இருக்கும் அந்த கூத்துலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போகும்போது ஒரே இன்ட்ரெஸ்டா, வரும்போது தூங்கி விழுந்து வருவான் ஒருத்த மேல ஒருத்தர். ஜாலியா இருக்கும் அந்த கூத்து. அந்த கூத்து ரொம்ப நாள் நடக்கும். நாளைக்கு பாரு எல்லாரையும் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த யமதர்மனுடைய பவர்லாம் அனௌன்ஸ் பண்ணுவான் அந்த கூத்துல. மறுநாள் கூத்து நடக்கும். மறுநாள் கூத்து வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்று போயிடுச்சு. ஒரு நாள் கிடையாது கூத்து. அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு தான் கூத்து ஆரம்பம்னு. இந்த சின்ன பையன் இருக்கான சங்கரன், எதுக்கு கூத்து நின்றுடுது? அந்த யமன் வேஷம் போட்டாங்க, அவன் செத்து போயிட்டான். ஆனா வெரி ஷார்ட்டா குறைஞ்ச வயசு இருந்தாலும் திங்க் பண்ண, ஓஹோ யமனுக்கும் அநீத்தியம் தானா? இப்ப வாழ்க்கை என்னதுன்னு சொல்லிட்டு சன்னியாசத்துக்கு வந்துட்டான். 8 வயசுலயே சன்னியாசம் வந்துட்டான். அப்போ அங்க வித்வத் சன்னியாசியா இருக்க முடியாது, விவிதிஷா சன்னியாசினா. அதுக்கப்புறம் நர்மதா வந்து கோவிந்த பாதர் அடைஞ்சு அங்க கேட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வித்வத் சன்னியாசியா மாறிட்டான். ஓகே, அது அவரோட நிலை. ஓகே, இப்போ ஜனக்கர் இருக்கார். ஜனக்கர் வந்து யாஜ்ஞவல்கியர் மாதிரியே இல்ல, சங்கர மாதிரியே இல்ல. அவர் வந்து பெரிய ரூலர், நாடு முழுக்க அரசாளக்கூடிய பெரிய மகாராஜா, அவர் சத்திரிய ராஜா. அப்படிப்பட்டவர் ரூல் பண்ணினா கூட அவர் வந்து அவர் சன்னியாசி. மென்டல் ரினன்சியேஷன், மனசுனால எல்லாத்தையும் துறந்தவர். ராஜ்யத்தில் இருந்தாலும் ராஜ்யம் அவருக்குள்ள இல்ல. அவர் ராஜ்யத்தில் இருந்தாரு, அவர் மனசுக்குள்ள ராஜ்யம் இல்லை ஜனக்கர். ஓகே, அதனால அவரு ஞான கர்ம சன்னியாசிப்பா. அவருக்கு பேரு ஞான கர்ம சன்னியாசி. ஜனக்கர் ஞான கர்ம சன்னியாசி. இங்க பகவான் அர்ஜுனனுக்கு டீச் பண்றது எது டீச் பண்றாருன்னா, நீ வந்து ஞான கர்ம சன்னியாசி ஆகணும். இது நமக்கு அர்ஜுனன் நிமித்தமா நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியது. நாம எல்லாத்தையும் திறந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போக முடியாது. போயிட்டீங்கன்னா சந்தோஷம். இந்த ஒரே கிளாஸ்லயே எல்லாத்தையும் வீடு வாசல்லாம் திறந்து இப்பவே வீட்டுக்கே போகாம நேரா ஏதோ ஆசிரமத்துக்கோ இல்ல ரிஷிகேஷ்கோ இமாலயத்துக்கோ போயிட்டீங்கன்னா பெரிய வைராக்கியம். ஏன்னா சன்னியாசத்தை பத்தி என்ன சொல்றது, எப்போ வைராக்கியம் வந்துட்டோ அந்த கணத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போலான்னு சொல்லு. புத்தா சன்னியாசம் எடுத்துட்டார். அவர் ராஜா போயிட்டார். திருப்பி அதே ஊர்ல வந்து அரண்மனையில வந்து பவதி பிக்ஷாந்தேக்கின்னு ஒய்ஃபு கிட்டே கேட்கிறார். ஒய்ஃபுக்கு செம்ம கடுப்பு. என்ன கடுப்பு தெரியுமோ, அவர் சத்திரிய பெண். சத்திரிய பெண்ணா அழமாட்டான்னு அர்த்தம். இந்த சின்ன சின்ன விஷயத்துல அல்ப விஷயத்துல அழமாட்டார். கேட்டாரு, நீ போனே போகலாம் போ, அது ஒன்னும் இஷ்டம். போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போவேன்ல. என்கிட்ட ஏன் சொல்லாம கொள்ளாம போனீங்க நடுராத்திரி?
இதான் கேள்வி. புரியுதா? அதனால நலாயினி அதுதான் கேட்டா, நடுராத்திரில விட்டுட்டு போயிட்டானே, இது நியாயமா அடுக்கமா? அப்படி எல்லா ஊர்லயும் கேளுங்க, அப்போ ஏதாவது எதிர்த்து பேசினா அந்த ராஜா நலனை கண்டுபிடிக்கலாம் அப்படி சொன்ன. பியூட்டிஃபுல். அவன் வந்து அயோத்தியில அரசாண்டு ஒரு ராஜா கிட்ட வேலைக்கு அமர்ந்திருந்தான். இந்த மாதிரி அந்தனரெல்லாம் போய் அனுப்பும் போது அவனுடைய சுச்சுவேஷன் பத்தி தெரிஞ்சுக்கப்பா, நீ வந்து ஏன் இப்படி சவுட் பண்ற அப்படின்னு பரிஞ்சின்னு பேசணும், இவன் தான் நலனா இருக்கும் அப்படி அவன் கண்டுபிடிச்சா. அவ தமயந்தி அப்படி கண்டுபிடிச்சு தமயந்தி, அதுக்கப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்ணி புத்திசாலி தமயந்தி. புரியுதா? நிறைய இடத்துல பெண்கள் புத்திசாலியா இருக்காங்க இந்த சரித்திரத்தை படிக்கும் போது. புரியுதா? கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடு ஒத்துக்க முடியாது, சொல்லிட்டு போங்க அப்படின்னு புத்தா அப்படியே நிற்கிறார். நீ பேசின்ற வேற ஆளு, நீ கேட்டு இருக்க ஆள் இறந்து விட்டான். பவதி பிக்ஷாந்தி இந்தாங்க அப்படி சொல்லி அவங்க குழந்தைய ராக்குள்ளே கொடுத்துட்டாங்க, கூட்டிட்டு போங்க. அது புத்தா என்ன பண்ண தெரியுமா? கப்பரைய புடி சொல்லிட்டு அவன் கையில கொடுத்துட்டு அவனையும் கூட்டிட்டு. அதனால சன்னியாசி எப்படி ஞான கர்ம சன்னியாசிப்பா, நீ குடும்பத்திலேயே இருக்கணும். ஆனா குடும்பத்தில் இருக்க பற்று பந்தம்லாம் பாசம்லாம் என்ன அட்டாக் பண்ணாம குடும்பத்துல இரு. அதுக்கு என்ன செய்யணும்? கர்மயோகம் பெஸ்ட் மெத்தடு. ஓகே, இங்க இவன் என்ன பண்றான்? வாழ்க்கை முறையை சேஞ்ச் பண்றதுக்கு இங்கிருந்து களத்துல இருந்து ஓடிட்டா போலன்றான் தோன்றான். நீ ஓடப்படாது, கர்மயோகம் பண்ணி இந்த யுத்தத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ பற்றற்று செய். இதான் டீச்சிங். அதனால இந்த மெட்ராஸை விட்டு நம்ம ஓடிட முடியாது. இதே மெட்ராஸ்ல, இதே ரோட்ல, இதே ஆட்டோக்காரர்களுக்கெல்லாம் போயிட்டு நாம இருந்து ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும். இதுதான் டீச்சிங். அதனால இங்க வந்து விபிதிக்ஷா சன்னியாசியும் கர்மயோகமும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான். புரியுதா? சன்னியாசுக்கு ஞானத்தை அடையறதுக்கும் இந்த வித்வத் சன்னியாசத்துக்கும் இதுக்கும் கர்மயோகத்துக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் இது கிடையாதுப்பா. ஒண்ணு வந்து உபாயம், இன்னொன்னு குறிக்கோள். இப்ப வந்து நான் வந்து எம்எஸ்சி டிகிரி, நான் வந்து எம்ஏ டிகிரி பண்றேன், நீ எம்எஸ்சி பண்ணு. அப்படி பண்றது எப்படி பண்ண முடியும்? ஒரே ஆளு தான் பண்ண முடியும். புரியுதா? ஒரே ஆளு தான் டிராவல் பண்ணி அந்த டிகிரி முடிக்கணும். அதுக்கு சாதனை பண்ணணும். புரியுதா? ரெண்டு பேர் பிரிச்சுக்க முடியாதுப்பா. அதனால விபிதிக்ஷா சன்னியாச கர்மயோகம் ரெண்டுத்துல டிஃபரன்ஷியல் பண்ணலாம். ஒன்னு துறவு வாழ்க்கை, இன்னொன்னு இல்லற வாழ்க்கை. அதுல டிஃபரன்ஷியல் இருக்கிறது. ஆனா உனக்கு வந்து கர்மயோகம் பெஸ்ட். ஓகே, கர்மயோகம் பெஸ்ட் அப்படி சொல்லி முடிச்சார் இவரு. அதனால 5வது ஸ்லோகத்துல இது சொன்ன உடனே 5வது அத்தியாயத்துல 1 ஸ்லோகத்துல மீண்டும் அர்ஜுனன் கேள்வியோட வருகிறான். என்ன கேள்வி? பழைய கேள்வியே வேற மாதிரி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் சம்சசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிக்ஷிதம். ஏ கிருஷ்ணா, நீங்க வந்து இந்த கர்மத்தோட இருக்க சன்னியாச பத்தியும் சொல்றீங்க, கர்மயோகத்தை பத்தியும் விவரமா சொல்றீங்க, ரெண்டுத்தையும் சேர்ந்தா போல புகழறீங்க. ஓகே, இதுல எது வந்து எனக்கு நிச்சயமா பெஸ்டோ அதை நீங்க சொல்லுங்க. இது சேம் கொஸ்டின் தான் 3வது அத்தியாயத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல அதே கேள்விதான் இங்க கேட்கலாம். பகவான ஸ்மைல் பண்ணி தெரியும், டீச்சருக்கு தெரியாதா? கேள்வி கேட்கும் போதே இவனுக்கு இன்னும் மனசுல பதியலன்னு தெரியும். ஆனா கூட டீச் பண்ணக்கூடாது. உங்க அப்பவே சொன்னேன், எத்தனை தடவை சொல்றேன், வேற ஆளுக்கிட்ட போ அப்படி சொல்ற குரு கிடையாது. புரியுதா? எத்தனை தடவை கேட்டாலும் பொறுமையா அவன் எப்படி கேள்வி கேட்கறான் அதே மாதிரி பதிலும் கொடுக்குறாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாசம்
சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரௌ உபவோ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யதே. ஏதாவது ஒண்ணு நிச்சயமா சொல்லுங்க சார், இப்படி அப்படி சொல்லாதீங்க. ரெண்டுமே தான் பெஸ்ட் அப்படி சொல்லாதீங்க. இந்த சாங்கிய யோகம் பெஸ்டா இல்ல கர்ம யோகம் பெஸ்டா? நான் துறவு வாழ்க்கை போகணுமா இல்ல இல்லறத்துல இருந்து கர்ம யோகம் பண்ணணுமா? இதுல எது பெஸ்ட்? எது பெஸ்ட் சொல்லுங்க. பகவான் கண்டிப்பா நீ இப்படி செய்யன்னு சொல்லவே மாட்டார். நீ அர்ஜுனா இப்படி செய் அப்படி சொல்லிட்டா ஈஸி. நிறைய பேர் என்ன கேட்கிறா கொஸ்டின் கேட்க, சார் ஜி நீங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது மாத்திரம் சொல்லுங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், சஜஷன் சொல்றேன். பெஸ்ட் எதுவோ நீ செலக்ட் பண்ணு, அதுதான் கரெக்ட். முடிவு நம்மோட தான் இருக்கணும். நமக்கு என்னன்னா முடிவு யாராவது பண்ணி கொடுத்துருவாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் நாளைக்கு சக்சஸ் ஆச்சுன்னா நான் சொல்லிக்கலாம், ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் தான் சொல்றேன். அதனால யாராவது நம்மளை மதிச்சு யாராவது சஜஷன் கேட்டாங்கன்னா ஐடியா மாத்திரம் தான் சொல்லணும். புரியுதா? அது மாத்திரம் இல்ல, ஐடியா சொல்றவங்களுக்கு ஒரு பத்தியம் இருக்கணும். ஐடியா சொல்லும் போது அவர் ஐடியாவை அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. நிபந்தனையோட ஐடியா கொடுக்க கூடாது. ஐடியா சொன்னது உடனே மறந்துடணும், அந்த ஆளையே மறந்துடணும். புரியுதா? நம்ம சொன்னபடி செஞ்சானா செய்யலையா இல்ல அதெல்லாம் துயரம், உங்களுக்கு துயரம் ஆயிடும். புரியுதா? பேஷண்ட் பாக்குறாரு டாக்டர், பேஷண்டா பார்க்கணும், ஆப்ஜெக்டிவா பார்க்கணும். அவர் ஒரு பேஷண்டையும் சப்ஜெக்டிவா பார்த்தாருன்னா அவர் வாழ்க்கையில பேஷண்ட் ஆகி அவர் ஒரு பெட்ல போய் படுக்க வேண்டியதான். புரியுதா? இது அதனால ஆலோசனை எல்லாரும் கொடுக்க முடியாது, குரு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். மற்றவங்க கொடுத்தா அவரு சைக்காட்ரிஸ்ட் ஆயிடுவார். புரியுதுல? இங்க என்ன சொல்றார் பகவானு, ஏ சந்நியாசா கர்மயோகா உபவுச்ச. உபவுச்சனா ரெண்டுமே மேன்மை தான். நிஸ்ரயஸ் நிஸ்ரயா ரெண்டுமே பெஸ்ட் தான்பா. நீ ஆனா நிச்சயம் பண்ணி சொல்லுன்னு கேக்குறிய. தூனா ஆயினும் தயோகோ, தயோகனா இது ரெண்டுல கர்ம சந்நியாசாத் கர்மயோகா, கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோக சிறந்தது. விசிஷ்யதி அது கொஞ்சம் ஃபார் பெட்டர் சேஃப்டி சைடு. ஏன்னா நான் சன்னியாசம் எடுத்த உடனே ஒரு அம்மா போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, என் ஸ்டூடெண்ட், சுவாமிஜி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? இப்போ என்ன பண்ணிருக்கேன்? சன்னியாசம் எடுத்துங்க. அதுதான் கேட்கிறேன். வேற எங்க போனாலும் திரும்பி வந்துடலாம், எதை பண்ணினாலும் ரிட்டர்ன் ஆகலாம். சன்னியாசத்துக்கு எடுத்துட்ட பிறகு எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆக முடியாது. கிரகஸ்த சன்னியாசம் ஆக முடியாது, சன்னியாசி கிரகஸ்தன் ஆக முடியாது. வெரி டேஞ்சரஸ் டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வியப்பு, அதிர்ச்சி, கவலை, அந்த மாதிரி நிஜமா கவலை. அப்படி எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. ஆனா இதனுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சுன்னு நல்லா கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது ஒரு 30-35 வருஷமா யோசிச்சு அப்புறம் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இப்ப எடுத்திருக்கேன். ஓ அப்படி ஆச்சு. அதனால சன்னியாச வாழ்க்கையில ரிஸ்க் இருக்கு. அப்போ கிரகஸ்த வாழ்க்கையில ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் இருக்கு, ஆனா பாதிப்பு ஆகாது. சொசைட்டி ஒன்றும் பாதிக்காது. சன்னியாசி ஏதாவது ரிஸ்க் ஆகி ஏதாவது பண்ணிட்டானா அது பாதிப்பு ஜாஸ்தி ஆயிடும். அதனால அது ரிஸ்க் இருக்குப்பா சொசைட்டில. அதனால விசிஷ்யதே, இல்லறத்துல இருந்து இந்த விவிதிஷா சந்நியாசத்தை விட, இந்த துறவு வாழ்க்கை விட இல்லறத்துல இருந்து கர்மயோகம் பண்றது பெஸ்ட். ஓகே, கர்மயோகம் தான் பெஸ்ட்பா. ஓகே, அப்படின்னா கர்மயோகம்னா என்ன? இல்ல கர்மயோகம் தான் 3வது அத்தியாயத்துக்கு படிச்சுக்கணும்னு சொல்ல திருப்பி சொல்றாரு, வேலை பண்ணுங்க. ஏன்னா நீ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க போறதில்ல, தெரிய போறதில்ல. அது ரிப்பீட்டடா சொல்லணும். ஏன்னா நம்ம கேட்கும் போதே இந்த விஷயம் எவாபரேட் ஆயிடும். இந்த திறந்து வச்ச பெட்ரோல் மாதிரி திறந்து போயிடுறது நமக்கு. அதனால 3ம் 4ம்
ஒரு இல்லறத்திலேயே இருக்கிறவன் எப்படி எல்லாம் இருக்கலாம், இல்ல விபிதிஷா சன்னியாசி எடுத்தாலும் அவன் எப்படி இருக்கணும், ரெண்டு பேருமே எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே சாங்க்யயோகோ ப்ரதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்தஸ்யம் சம்யகுः உபயோர்விந்ததே பலம். ஏ அர்ஜுனா, இந்த மகாபாகோ, மகாபாகோனா அர்ஜுனனை குறிக்கிறது. மகாபாகோனா பெரிய கைகளை உடையவன், அவனுக்கு லெப்ட் ஹேண்ட்ல இந்த வில்ல விடக்கூடியவன், அப்பேற்பட்டவன் அவன் மகாபாகோ. அப்படி சொல்றாரு. மகாபாகோனா அட்டென்ஷன், கொஞ்சம் பிரைஸ் பண்ணோம்னா உடனே அட்டென்ஷன் ஆகும். மகாபாகோ இங்க பாரு, யாரு சன்னியாசி அப்படின்னா எப்படி இருக்கிறவன்? நித்திய சன்னியாசி, எப்பொழுதும் சன்னியாசியா இருக்கிறவன் யாரு அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கணும்பா. ந துவேஷ்டி, ந துவேஷ்டி, ந காங்க்ஷதி. ரொம்ப சிம்பிள். யாரையும் வெறுக்கிறதுக்கு ஒரு ஆளு யாருக்கு இல்லையோ அவன் சன்னியாசி. யாரு ஒருத்தர் இருக்கிறது விருப்பத்துக்கு யாரு ஒருத்தருக்கும் இல்லையோ அவன் சன்னியாசி. யாரு மேலையும் விருப்பு கிடையாது, யாரு மேலையும் வெறுப்பு கிடையாது. இது உரசி பார்த்துட்டா சன்னியாசியா சன்னியாசி இல்லையான்னு தெரிஞ்சிடும். நமக்கு இந்த பக்கம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், அந்த பக்கம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இந்த லிஸ்ட் மாறிண்டே இருக்கும். இந்த லிஸ்ட் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், ஒரு மாசம் இந்த பக்கம், ஒரு மாசம் இந்த பக்கம், ஒரே நாளே சேஞ்ச் ஆகும். அப்போ விருப்பு வெறுப்பு யார் மேலையும் எது மேலையும் இல்லாதவன் யாரோ சக அவன் கர்மயோகி, நித்திய சந்நியாசி. அவன் தான் நித்திய சந்நியாசி. ஞேயா, அவன் அறியத்தக்கவன். நிர்துவா, நிர்துவான விருப்பு வெறுப்பு என்ற இரட்டையில அற்றவன், ரெண்டும் அற்றவன். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சுகம் பந்தா, பந்தாத் பிரமுச்சியதே. பந்தாத் பிரமுச்சியதுன்னா பந்தத்திலிருந்து விடுபட்டவன் எப்படி இருப்பானா? சுகமாக இருப்பான். எப்ப இருப்பான்? நித்தியமா இருப்பான், நித்திய சுகமாக இருப்பான், நித்திய சந்நியாசியா இருப்பான். ஏன்னா எல்லா தொந்துவத்திலிருந்து விடுதலை அடைந்தவன். அப்படிப்பட்டவன். அவனுக்கு யார் மீதும் விருப்பு கிடையாது, யார் மீதும் விருப்பு கிடையாது, விருப்பு கிடையாது, வெறுப்பு கிடையாது. ஓகே, அப்படிப்பட்டவனாக இருந்தான். அவன் சாங்கிய யோகம் அப்படின்னா மேல சொன்ன ஞான யோகம், கர்ம யோகம். அவன் விவிதேச சன்னியாசியா இருக்கலாம், அல்லது கர்மயோகமா பண்ணிருக்கலாம். பிருத்துக்குனா வேற வேற, இது வேற, சன்னியாசி வேற, கர்மயோகி வேறன்றது சொல்றவன் எப்படிப்பட்டதுன்னா பாலாகா, குழந்தை பேசுற மாதிரி பேசுறான். இது வேற அது வேறன்றலாம். அது ரெண்டும் வேற வேற கிடையாது. பண்டிதர்கள் எப்படி கூப்பிடுறாங்க? ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க, நீ கிரகஸ்த வாழ்க்கையிலயோ இல்ல சன்னியாச வாழ்க்கையோ அது பிராரப்தத்துல இருக்கு. ஒரு ஆளோட பிராரப்தத்துல இருக்குப்பா. நீ விவிதிஷா சன்னியாசம் எடுத்திருந்தாலும் சரி, வாழ்க்கை முறை சன்னியாசம் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது நீ கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகே. ஆனா கிரகஸ்தன் இருக்கிறதுல இல்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, அது இந்த அபிமன்யு மாதிரி. அபிமன்யு எதுல போய் மாட்டின்டான்? எந்த வியூகத்துல? பத்ம வியூகம் இருக்க, சக்கர வியூகம். அந்த சக்கர வியூகம், பத்ம வியூகம், எனி வியூகம், அது உள்ளர போயிட்டான், மாட்டின்டான். நிறைய பேரு இந்த இல்லறம் என்ற, கிரகஸ்தன் என்ற, கல்யாணம் என்ற சக்கரத்துல உள்ள போய் மாட்டின்டான். அபிமன்யு மாதிரிதான், திருப்பி வரதுக்கு தெரியாது. அவரு யுதிஷ்டர் கேட்கிறார்,
இந்த பத்ம யுகத்தை உடைக்க முடியல, அபிமன்யு நீ உட, நாங்கெல்லாம் ஆர்மி மகாரதர்களா இருக்கோம், துர்பதன் இருக்கான், துஷ்டத்வயமன் இருக்கான், பீம் இருக்கான், யுதிஷ்டர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. நீ கவலைப்படாத, நீ உட, நாங்கெல்லாம் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பெரியப்பா ஒரு விஷயம், என்னடா கண்ணு, சின்ன பையன் அவன், குட்டி பையன், புள்ளத்தனை 18 வயசு அவனுக்கு. அப்போ இவனுக்கு 60 வயசு இவனுக்கு யுதிஷ்டனுக்கு. பெரியப்பா என்னப்பா, எனக்கு உடைக்கத்தான் தெரியும், அதுக்குள்ளேயே யுத்தம் வந்துடுத்து, நான் அதை பார்த்து கத்துக்கவே இல்லை, திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு தெரியாது. ரிட்டர்ன் வரதுக்கு சாத்திகி தெரியும், அர்ஜுனனுக்கு தெரியும், உடைச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு கிருஷ்ணனுக்கு தெரியும். வேற யாருக்கும் இந்த பத்ம வியூகத்தை உடைக்க முடியாது. துரோணாச்சாரியருக்கு தெரியும், அஸ்வத்தாமருக்கு தெரியும். அந்த பக்கம் 2 பேருக்கு, இந்த பக்கம் 2 பேருக்கு தான் தெரியும். பத்ம வியூகத்தை உடைச்சிட்டு உள்ளார போயிட்டு திருப்பி வெளியில வரதுக்கு தெரியும். இவனுக்கு பாதி சொல்லிக் கொடுக்கும் போதே யுத்தம் வந்துடுது. அதனால எனக்கு உடைக்க தெரியும், உள்ளார போக தெரியும், வெளியில வர தெரியாது. நீ கவலைப்படாத கண்ணு, நான் உங்கள் பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னா. ஆனா உடைச்ச உடனே துரோணாச்சாரிய கவர் பண்ணிட்டார். உள்ளர லட்சக்கணக்கான பேருக்கு நடுவுல ஒரு பையன் தைரியமா சண்டை போட்டான், அபிமன்யு. அந்த அபிமன்யுவை 7 பேர் சேர்ந்து மகாராஜர்கள் கொண்டாங்க. துரியோதனன், உற்சாதனன், அப்புறம் துரோணாச்சாரியார், கர்ணன், அஸ்வத்தாமா, எல்லாரும் சேர்ந்து அதர்ம யுத்தம். ஏதாவது 11வது நாள் பீஷ்மன் இருக்கிற வரைக்கும் அதர்ம யுத்தம் கிடையாது. பீஷ்மன் தலையை சாஞ்சு, அவன பெரிய தலை சாஞ்சது, அது போகும் அப்படி சொல்றல்ல, அது பிறகு இது. அந்த 10வது நாள் வரைக்கும் தர்ம யுத்தமா இருக்குது. 11வது நாள் அதர்மமா ஆயிடுச்சு. அப்புறம் இவன் அதர்மா, அவன் அதர்மா, இவன் அதர்மா, அதெல்லாம் மாற்றி மாற்றி உச்ச சாய்க்கு போயிடுச்சான். ஓகே, இதுல இந்த அபிமன்யு மாதிரி நிறைய பேர் உலகத்துல 90% பேரு கிரகஸ்தனுக்கு உள்ளர போக தெரியும், ஆனா வெளியில வர தெரியாது. ஏன்னா அது கத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கல்யாணம் ஆயிடுது, தெரியறதுக்கு முன்னாடியே வயசாயிடுது. சரி, அடுத்த ஜென்மம் பார்க்கலாம். அதனால இது பாலர்கள் தான் பேசுறாங்க, இது 2 தெரிஞ்சவங்க, 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. சம்யக் ஆஸ்திதா, இது உறுதியாக பற்றி உபயோக பலம், 2னுடைய பயனை அடைஞ்சு அந்த பரமாத்மாவை அடைஞ்சுடு. 2 மார்க்கமும் கரெக்ட் தான். ஒண்ணு விவிதிஷா சன்னியாசில போய் வித்வத் ஞானத்தை அடையணும், அல்லது கர்மயோகம் பண்ணி நீ ஞானத்தை அடைஞ்சினா 2 இடமும் போக வேண்டிய இடம் ஒரே பிளேஸ் தான். ஓகே, அப்படி சொல்லி 2த்தையும் முடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, இந்த 6வது ஸ்லோகம் இருக்க, அது ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஓகே, 6வது சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்து மயோகதஹ யோகயுக்தோ முனிர் பிரம்ம நசிரேனாதிகச்சதி. அர்ஜுனா, திரும்ப 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 சன்னியாசிக்கு போறதுன்னு ஆசைப்படாத. ஏன்னா மகாபாகோ, அர்ஜுனா, அயோகதா யோகதா அயோகதா, யோகம்னா கர்மயோகம். நீ கர்மயோகத்தை ஸ்பிளிட் பண்ணிட்டு விட்டுட்டு நேர சன்னியாசத்தை அடைஞ்சுள்ளான்னு சொன்னேன்னா, அந்த சன்னியாசத்தை அடைஞ்சுட்டுனா துக்கம். துக்கம்னா ஏன் நான் இப்ப சன்னியாசி எடுத்துட்டேன் அதனால துக்கப்பட்டிருக்கேன் அதனால சொல்றீங்களா? அது கடினம் கடினம். ஏன்னா மனப்பக்குவம் இருக்கணும். சன்னியாசின்றது முன்னாடி விறுவிறுன்னு எதையும் செஞ்சிட முடியாது. எவனாவது ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. எதிர்க்க நம்முடைய நிலைமைய ஒரு இது சொல்லி சொல்ல முடியாது. சரி, ஆல் ரைட் அப்படின்னு புரிஞ்சுட்டு, அதுதான் சாது தர்மம். சாது தர்மம்ன்றது அவ்வளவு ஈஸி இல்லை, சுலபம் இல்லை. எடுத்தோம். அதனால துக்கம். அதனால நீ கர்மயோகத்துல மனப்பக்குவத்தை அடையாம டைரக்டா சன்னியாசம் அடைஞ்சுட்டுனா, நிறைய சன்னியாசில நான் பார்த்திருக்கேன், கஷ்டப்படுற. அதனால துக்கம். அதனால
முனிகி யோக யுக்தேகே பிரம்ம நசிரேன, நசிரேனா விரைவில், அதிகச்சதி அடைவாயாக. எப்படி? யோக யுக்தா, கர்மயோகத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணி விருப்பு வெறுப்பை எடுத்து நீ பண்ணு. ஓகே, அப்போ கர்மயோகத்தை எப்படி பண்ணணும்? விருப்பு வெறுப்பு இல்லாம செய்யணும், பற்றற்று செய்யணும், பலனை எதிர்பார்க்காம செய்யணும். செய்யற காரியத்துல யாருடைய காரியமா செய்யணும்? நான் செஞ்சேன் அப்படி செய்யக்கூடாது. நான் செய்யறதுலாம் பகவான் காரியமா செய்யறேன் அப்படின்னா எப்படி செய்யணும்? குறையோட செய்யக்கூடாது. பகவானுக்கு எப்படி செய்வோம்? அந்த மூலியோட பழம் இருக்கக்கூடாது. பூர்ணமா செய்யணும், அழகா செய்யணும், பவித்திரமா செய்யணும். காலையில இருந்து சப்பாத்தி பெசறீங்கள, அந்த சப்பாத்தி கூட எப்படி செய்யணும்? பகவானுடைய காரியமா செய்யணும். பகவானுடைய காரியம்னா என்ன செய்யணும்? இந்த வீட்டுல நானே பெசஞ்சு போட வேண்டும். சில பேருக்கு ரவுண்டா கூட சப்பாத்தி வராது, தீஞ்சி கண்ணாமண்ணான். லைஃப்ல சப்பாத்தி போட்டிருக்கீங்க, லேயர் சப்பாத்தி போட்டிருக்கீங்க, டைமண்ட் சப்பாத்தி, அதுக்கப்புறம் மில்க் சப்பாத்தி இருக்கு, ஸ்வீட் சப்பாத்தி இருக்கு, அலு சப்பாத்தி, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்பாத்தி இருக்கு. என்னைக்காவது செஞ்சு போட்டிருக்குமா? அது கோணமானலா இருக்க சப்பாத்தியே சாப்பிட்டு அதுக்காக டைவர்ஷன் பண்ண முடியும். அங்க கோர்ட்ல கேட்பா, எதுக்கு நீ இவளை டைவர்ஷன் பண்ணு, இவளுக்கு சப்பாத்தியே ரவுண்டா கூட போட தெரியல அப்படி சொன்னா நம்ம ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்க. இது ஃபாரின்னா அது உன் பிராரப்தம். அவ சப்பாத்தி கோணமானல் தான் போடுவா. ஓகே, அப்போ பகவானுடைய காரியம்னா அது ரவுண்டா வரணும், பலபலன்னு இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். உள்ளுக்குள்ள நெஞ்சுக்குள்ள போனா அது மெதுவா மைசூர் பா மாதிரி போகணும். அப்போ அது ஈடுபாடோட செய்யணும், இன்தூசியாஸ்டிக்கா பண்ணணும். அந்த மாதிரி பூர்ணத்தோட செய்யும் போது பற்று இல்லாம செய்யணும். இதுதான் கஷ்டம். நமக்கு பற்று இருந்தா தான் வரும். நமக்கே யாருக்கு செய்யறத பொறுத்து அது சப்பாத்தி அமையும். இது ஈஸ்வர காரியமா பண்ணணும். யாருக்கு? ஈஸ்வரனுக்காக செய்யுது. ஈஸ்வரனுக்காக செய்ய இது வந்தா சென்சஸ் எடுக்க, சென்சஸ் எடுக்க வந்தா உங்க வீட்டுக்கார பேரு நான் சொன்னேன். எங்க சம்பிரதாயத்துல எங்க வீட்டுக்கார பேர்லாம் சொல்றேன், அந்த நாய் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். மரியாதை, அவ்வளவு மரியாதை. அதனால ஈஸ்வர காரியமா செய்யணும்னா எங்க வீட்டுக்காருக்கோ எனக்கு பிடிக்காத ஆளுக்கோ செய்யறது இல்லப்பா, பகவானுக்காக செய்யறேன். பகவானுக்காக செய்யறேன்னா எல்லா காரியமும் பூர்ணமா செய்யணும், பூர்ணமா செய்யணும். சரி, அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கணுமா? அந்த ரிசல்ட் ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கணும். ஈஸ்வர பிரசாதமா என்ன? முதல்ல அது எது வந்தாலும் பவித்திரம். இப்ப திருப்பதி லட்டு நம்ம கையில வந்தா என்ன செய்யணும்? கண்ணுல ஒத்துண்டு சார். அந்த சுவாமி கிட்ட பூ கொடுத்தா கண்ணுல ஒத்துண்டு வச்சு. அப்ப சுவாமினா பவித்திரம், நம்பர் 1. நம்பர் 2, திருப்பதி லட்டு கையில கொடுத்துரு கடா சாத்து. ஒரே ஆளு மொறுன்னு சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணுவத? ஷேரிங், மேக்சிமம் ஷேரிங் கர்மயோகம். ஓகே, நம்பர் 2. நம்பர் 3, இப்ப திருப்பதி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பதியில பிரசாதம், இலவச பிரசாதம் கொடுப்பாங்க. அங்கே நம்ம வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தொலைச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடி 2 பேரும் மூணு பார்த்துட்டு இருக்காங்க. இது பேசாது. பக்கத்து வீட்டுக்காரன் தெரியல, பங்காளி பார்க்க மாட்டா, ஒருத்தர் அப்படியே கராரம் இருப்பா. அவனு வரைக்கும் இந்த திருப்பதி லட்டு கடிச்சது, குட்டி லட்டு. நான் வரும்போது தயிர் சாதம். அவன் வாங்கினவன் ஒரு மாதிரி இப்ப பாப்பான், அப்படி அதுல கொன்னுடும், நம்ம மனசு பொசுங்கி போயிடும். அப்ப அவங்க கிட்ட போய் சண்டை போடுவோம், பட்டாசேரி கிட்ட. ஏன் நான் கொடுத்தா பின்னாடி வரும், அதுவும் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வரும்போது இப்படி பண்றதான்னு. நோ, எது வருதோ பிரசாதம். ஓகே, அது விடுங்க. இப்ப 2 பேருக்கும் ஒரே பிரசாதம் தான். ஓகே, சக்கரை பொங்கல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு அண்டா வச்சிருப்பான், கட கட கடன்னு இப்படி அந்த ஜன்னல்ல கொடுப்பான். கொடுக்கும்போது எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பெருசா நிறைய கொடுத்துட்டான், எனக்கு கொஞ்சமா கொடுத்துட்டான்.
அவர்கிட்ட சண்டை போகுமா? நோ. என் கால் கையில எவ்வளவு வந்ததோ அதுதான் பிரசாதம். ஓகே, ஒரு நாள் புளியோதரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. புளியோதரை கொடுக்கும் போது கல்லு வந்துடுத்து. என்னையா பொங்கல் பண்றீங்க, என்ன பண்றீங்க? அப்படி புளியோதரை பகவான் சாலிகிராம் வந்துடுத்து, அப்படி துப்பிடுவோம் யாருக்கும் தெரியாம. புரியுதா? நேர போய் சரவணா பவன்ல போய் உட்காந்து 50 ரூபாய் டிக்கெட் வாங்கி அதுல கல்லு வந்துடுத்துன்னு வச்சுக்க, சாலிகிராம் வந்துடுத்து, அப்படி துப்புவோமே. அந்த கலர் கலரா ட்ரெஸ் போட்டுருக்கல அவ்வளவு பையில கூப்பிடுவோம். என்னடா சமைக்கிறீங்க இல்ல? ஏன்னா அது பகவான் காரியம் இல்ல. பகவான் பிரசாதம்னா எது கிடைச்சாலும், எவ்வளவு கிடைச்சாலும், எப்படி கிடைச்சாலும், யார் மூலியமா கிடைச்சாலும் பிரசாதம். கர்மயோகம் கர்மயோகம் சொல்லிட்டு இருக்கேன். கர்மயோகம்னா என்னது? அதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை பண்ணும் போது மனசு சுத்தியாகுது. ஏன்னா நான் செய்யக்கூடிய காரியெல்லாம் பகவானுடைய காரியமா. அந்த சித்த சுத்தி எவ்வளவு தூரத்துக்கு வருதோ அதை பொறுத்து நமக்கு ஞானம் சித்திக்கும். அதனால அந்த ஞானத்தை நான் எப்படி அடையிறது? திருப்பி நான் செய்யறது, நடக்கிறது, நிக்கிறது, பேசுறது எல்லாமே பகவானுடைய காரியம்ப்பா அப்படின்றத இந்த 8-9 ஸ்லோகத்துல சொல்ல போறோம். அது என்ன சொல்றதுன்றத அடுத்த வாரத்தில் நம்ம விரிவாக. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.